கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு. ஏசாயா 30:19, ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே அவர் மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. நெடுநாள் ஒரு காரியத்துக்காய் அழுது கொண்டு இருக்கலாம். அந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அந்த காரியத்தை குறித்து இனி அழுகை வராதபடிக்கு கர்த்தரால் அந்த காரியத்தை களிப்பாய் மாற்ற முடியும். ஆமா, இன்னைக்கு இந்த காரியத்தை விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல உங்கள் மத்தியில சொல்லி கொண்டிருப்பது. ஆமென். ஆண்டவரால மட்டும் ஒரு நிரந்தர தீர்வை தர முடியும். வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமா இருக்கிறதா? நீங்க எதை நம்பணும் தெரியுமா? இந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஆமா, சில கண்ணீர் பாருங்க, நம்ம அழுவோம், கொஞ்ச நாள் அழுகை இல்லாம இருக்கும், மீண்டும் அழுக வரும். இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது இப்படிதான் இருக்கிறது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கும் வரைக்கும் எப்போ அழுக வரும்னு தெரியாது. அது சில நேரத்தில் சில டைம் வந்து இந்த கம்பெனில எல்லாம் ஷிஃப்ட் வச்சு டியூட்டி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மாசம் நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னா அடுத்த மாசம் டே ஷிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய ஒரு ஷிஃப்ட் வச்சு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சர்ச்சில் வந்தா ஒரு மாசம் அழுக வரும், அடுத்த ஒரு மாசம் சர்ச்சில் அழுவ மாட்டோம், வீட்டில் அழுவோம். சில நேரத்தில் காலையில் அழுவோம், சில நேரத்தில் நைட் இருந்து அழுவோம். நம்ம லைஃபை திரும்பி பார்த்தா ஷிஃப்ட் வச்சுதான். ஆமாம், கண்ணீரின் பள்ளத்தாக்க நம்ம இன்னும் கடக்கலைன்னு அர்த்தம். கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கிறோம். கொஞ்சம் அந்த நல்ல வெயில் அடிக்கும் போது திடீர்னு ஒரு மேகம் வந்து அந்த சூரியனை மறைக்கும் பாருங்க. அப்ப கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு நிழல் கிடைக்கும். அப்படியே இருக்கும்போது அந்த மேகம் பாய் சொல்லிட்டு போயிடும். அப்ப திடீர்னு அடுத்த வெயில் திரும்பியும் அடிக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும். அதோ நிழல் வந்துட்டு திரும்ப ஒரு வெயில் அடிக்கும் தெரியுமா? அசாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதே சூட்ல தான் இருந்தோம். அதே சூட்டில் தான் இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அசாமில் போய் 3 வருஷம்லாம் இருக்கல, 3 நாள் தான் இருந்தேன். 3 நாள் நல்ல குளிர், மழை, பெரிய பிளாங்கெட்லாம் போட்டுட்டு மூடிட்டு தான் தூங்க முடியும். வந்து 3வது நாள்ல அதே வெயில் தான் தொடர்கிறது. ஆனா வந்து இறங்கி எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி தாங்க முடியும். ஏன்னா கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைச்சு தெரியுமோ? ஒரு குளிர் கிடைச்சது. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே வெயில், அதே தாக்கம், இதே போல இது தாண்டது வர. அப்போ ஒரு நிரந்தர கண்ணீருக்கு பதில் கிடைச்சது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவன் புருஷன் அடிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல சிஸ்டர், இப்போ அவர் அடிக்கல, நான் தான் அடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அப்படியே போகுது. திருப்பியும் பிரச்சனை வரும். சிலருக்கு சில வியாதி டிசம்பர்ல தான் வரும். பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. இங்க ஆண்டவர் நீ அழுது கொண்டிராயின்னு சொல்லாம இனி என்கிற ஒரு வேர்டு அங்க கொண்டு வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நீ எதுக்கு இத்தனை காலம் அழுதாயோ அதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கர்த்தர் தந்து விட்டார். ஆகார் வந்து என்ன சொல்லி அழுதா தெரியுமா? பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. அதன் பிறகு ஆகார் வாழ்நாள் ஃபுல்லா எதுக்கு அழல தெரியுமா? தண்ணீருக்கு அழல. அதனாலதான் ஆண்டவர் வந்து நிரந்தர தீர்வு என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு துருத்தி அல்ல தரப்போகிறது, துறவை தரப்போகிறார். ஆமென். ஆபிரகாம் கொடுத்தது என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஒரு தீர்வை கொடுக்கிறான், கர்த்தர் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிறார். ஆபிரகாம் துருத்தியை கொடுத்தான், ஒரு 3 நாளைக்கு ஓடும். ஆண்டவர் வந்து துறவை கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த துறவுல தண்ணி வந்துட்டு தான் இருக்கிறது. என் கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கண்ணீர் என்றாலே நமக்கு நினைவில் முதல்ல வரக்கூடியது ஒண்ணு ஆகார், இன்னொன்னு யாரு தெரியுமா? அண்ணா. என்ன அழகா சொல்றீங்க, அண்ணாள். அப்போ இந்த பேதுரு தாவீது அழுததெல்லாம் உங்களுக்கு கண்ணிலே வராது, அப்படிதானே? அவங்களுக்கு பெண்கள் தான் வரும், நமக்கு அவங்கள தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமென். இந்த அன்னாளை நீங்க பாத்தீங்கன்னா அன்னாளுடைய கண்ணீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும், இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, வருஷந்தோறும். அப்போ 1-2 நாட்கள் அல்ல அன்னாளின் கண்ணீர் என்பது, வருஷந்தோறும். அவன் வந்து என்ன செய்வான்? அவளுக்கு அதிக பங்கு கொடுப்பான். அதை யார் மனமடிவாக்குவான்னா பெனினாள் மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 1 மாசம் 2 மாசம் காரியம் அல்ல, வருஷந்தோறும். ஆமென். குறையாம 10 to 15 வருஷமாவது இருக்கும்.
மினிமம். ஏன்னா பெனினாளுக்கு யார் இருக்கிறாங்க? குழந்தைகள் இருக்கு. எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியாது. ஆனா அண்ணாள்கிட்ட வந்து எல்கானா சொல்வார், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா அப்படிம்பார். அண்ணாள் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷம் பார்த்து குழந்தை இல்லைன்னு வரும்போது தான் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பார்? பெனினால கல்யாணம் பண்ணியிருப்பார். ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அப்போ வருஷந்தோறும் எவ்ரி இயர் என்னைக்கு பெனினாள் கன்சீவாக ஆரம்பிச்சாலோ அன்னையிலிருந்து வலி ஆரம்பிச்சு எவ்ரி இயர். ஒருவேளை அண்ணாள் சாராள மாதிரி சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று. அந்த காலம் இது. சிலர் எல்லாம் நிமிந்து பார்க்கறாங்க, ஓஹோ அந்த காலம். ஆமே, இந்த காலத்துல ஒன்னே சமாளிக்க முடியல. ஆமே, அந்த காலம் இது. வருஷந்தோறும் அழுது கொண்டிருக்கிறார் எவ்ரி இயர். இவ அழுகைக்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தார். கர்த்தர் உன்னை அடைச்சதுனாலதான் நீ அழுறேனா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி எழுத வைத்தார்? கர்த்தர் உன் கற்பத்தை அடைத்து வைத்ததினால்தான் இந்த கண்ணீரானால் நிச்சயம் உன் அழுகை மாறும்படியான நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 126 4, 5, 6 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி செபிக்கிறான், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை யாரா மாத்துறார் தெரியுமா? சுமக்கிறவனா மாத்துறார். சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். அவன் எது வரைக்கும் அழுது கொண்டே போவான் தெரியுமா? அதை விதைக்கிறது வரைக்கும். நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல வருடமா நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிற, நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. உன் மனதின் பாரங்களை விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. ஆமென். சுமந்து கொண்டு அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு, ஆமென், வேதனையை சுமக்கிறவங்களை நன்மையை சுமக்க வைப்பார். திரும்பி வருவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெனினாளின் வார்த்தையை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போனவளை கர்த்தரின் வார்த்தையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போக வைத்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நிந்தையின் வார்த்தை, பரியாசத்தின் வார்த்தை, சாப வார்த்தைகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உள்ளமே, இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஹalleluya. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆலயத்துக்கு பெனினாளுக்கு வார்த்தையை சுமந்து கொண்டு வந்துட்டு போகும்போது பெனினாளுக்கு வார்த்தையே எடுத்துட்டு போகும். ஆமென். ஒரு மணிக்கூர் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் திரும்பி போகும்போது யாராவது ஒருத்தங்க சர்ச்சில், ஆனாலும் சிஸ்டர் நீங்க என்ன இப்படி ஏதாவது ஒண்ணு போட்டா அந்த போட்டதுதான் மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு தெரியுமா, நான் சர்ச்சில் இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தெரியுமா, கர்த்தர் என்கிட்ட இப்படி சொன்னார். சொல்றோமா? ஆமென். பெனினாளின் வார்த்தையை தாங்க முடியாம சுமந்துட்டு வாரா. சுமந்து கொண்டு ஆண்டு சுமத்துல வச்சுட்டா. கர்த்தருடைய வார்த்தை வருது, அதை தூக்கிட்டு போறா. வேதம் சொல்கிறது, அவள் அதன் பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா வேர்டு, நான் எதை சுமந்துட்டு வரேன்? கண்ணீரோடு நான் அதை அள்ளி தூவும் விதைய அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வார்த்தையை சுமக்கிறவன் எப்படி வருவான் தெரியுமா? ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். அள்ளி தூவும் அழுது கொண்டு தேவ சமூகத்துல பூனையா வர்றவன் புலியா திரும்ப போவான். ஹalleluya, ஆமென். அழுது கொண்டு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி எல்லாம் அழுது கொண்டுதான் உள்ள வரான்.
ஆமென். சனகரிப் சொன்ன வார்த்தையை கேட்டு அழுது கொண்டு தேவசமத்தில் எசேக்கியா ராஜா வாரார். திரும்ப என்ன வேடோட திரும்பி போனாரு தெரியுமா? யாக்கோபு கீழே வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து ஆமென் உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்டு திரும்பி கம்பீரத்தோடு போறான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அன்னாளுக்கு அப்படி ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவ வேதனை எல்லாம் தேவ சமூகத்துல அள்ளி தூவிட்டு அவர் கட்டி வைத்திருக்கிற அந்த அரிக்கட்டு இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கிட்டு கம்பீரத்தோடு வீட்டுக்கு போய் இருக்கும் போது திருப்பியும் அந்த பெண்ணினால் கிண்டல் பண்ணாம இருப்பாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அந்த வேர்டு உள்ள போகாது. ஏன்னா ஆல்ரெடி வேற வேர்டு உள்ள போயிட்டு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்குமானால் மனிதர்களுடைய வார்த்தைக்கு உங்களுக்குள்ளே இடம் இருக்காது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப விசாலமான இடம் இருக்கிறது. சர்ச்சில் உட்கார இடம் இல்லை, ஆனால் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ளே இடம் இருக்கிறது. ஆமென். புரியலையா? வீட்டில் போய் திருப்பி கேளுங்க, புரியும். இனி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி 2 மணிக்கு ஆகி இன்னைக்கு அப்படி ஒரு விசாலம் இருக்கிற. யார் என்ன சொன்னாலும் என் உள்ளத்துல அப்படியே ஆணி அடிச்சது போல தங்கும். அவங்க என்ன எப்படி சொல்றாங்க, இவங்க என்ன எப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன எப்படி பண்ணாங்க, இவங்க என்ன எப்படி பண்ணாங்க. கர்த்தர் என்கிட்ட 1 மணிக்கு பேசுனாங்க, இதை பேசியிருக்கிறார், அதை பேசியிருக்கிறார். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இதை பேசிட்டு போங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இதை பேசிட்டு போங்க, பேசிட்டு போங்க. நீங்க ரெண்டு பேரா போவீங்கல்ல, நாங்க போறதே அந்த கதையை பேசுறதுக்கு. ஆமா, நான் போய் வசனம் பேசிட்டு இருந்தா நீ உங்க கூட கட்டுப்போ, நீ வா, நீங்க எதை பேசிட்டு நம்ம இன்னைக்கு நம்ம நீ என்ன சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, அதை வெதிச்சாச்சா? அவர் சொன்ன என் இருதயத்தை நான் உங்க சமூகத்துல ஊட்டிட்டேல. இப்ப ஏலி சொல்றார், கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார், வாய்க்க பண்ணுவார். நீ திரும்பி போகும்போது இன்னைக்கு அரிக்கட்டோட தான் போகணும். ஒரு போவாசே சில கதிர்களை ரூத்துக்காய் சிந்த விடுவார் என்றார். இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கான கதிர்களை சிந்த விட்டு கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒரு லேகியோன் வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாளை குறித்து அந்த வசனத்தை வாசித்து விட்டு போகலாம். 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, நான் வாசிக்கிறேன், சொல்லும் போது மட்டும் வாசிக்கணும். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, களி கூறுகிறது, உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறதுன்னு அதன் அர்த்தம் என்ன? இதுவரை அந்த வீட்டுல யார் பேசிட்டு இருந்தா, யார் பேசாம இருந்தா? பெரிநாள் பேசிட்டு இருந்தா, அண்ணாள் பேசாம இருந்தா. இப்பொழுது யார் பேசுறா, யார் பேசாம இருக்கிறா? அப்போ பெரிநாள் வாய்ஸ் நின்று அண்ணாள் பேசணும்னா பெரிநாள் பேசும்போது அண்ணாள் பேசக்கூடாது. இது பெண்ணினாலும் பேச, அண்ணாலும் பேச, எல்கானா தூக்குல தொங்க. இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. மொத்தத்துல இவளும் பேசினா அவனும் பேசினா. உங்களுக்கு விரோதமா பேசு வார்த்தை வரும்போது நீங்க அழுங்க, தப்பு கிடையாது. ஆனா மாறி பேசாதீங்க. நாட்கள் வரும், பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. மௌனமா இருக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு, பேச வேண்டிய ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை பேச வைப்பார்? நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. ஆமா, அது பெனினால் பேசும்போது இவளும் பேச, இப்படி 2 பேரும் பேசினா எல்கானா இருந்து அழுதுட்டு இருக்கணும். ஆமா, இல்ல பெனினால் பேசும்போது அண்ணாள் அமைதியா இருக்கிறார். அண்ணாள் அதுக்கு என்ன இருந்தா என்ன, அவருக்கு என்ன தானே பிடிக்கும், அப்படி எல்லாம் பேசவே இல்லை. அமைதியா பெனினால் பேசும்போது அண்ணாள் அமைதியா இருந்தா, பெனினால் அமைதியாகும்படி கர்த்தர் அண்ணாளை ஒரு நாள் பேச வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமான் யூதருக்கு விரோதமான காரியத்தை தேசம் எங்க ஸ்ப்ரெட் பண்ணும் போது இந்த மொர்தெகாய் உட்கார்ந்திருந்து அழுதுட்டு தான் இருந்தான். ஒரு நாள் வந்தது,
அன்னைக்கு ஆமான் முகத்தை தொங்க விட்டுட்டு போனா, பகைஞர் மேல வாய் திறந்தது. ஹalleluya. உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கண்ணீர் நிரந்தர தீர்வு.